அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம குர்ஆன் வகுப்புல நாலேஜ், இல்ம், அரபில இல்முன்னு சொல்லுவோம். இல்முன்னு சொல்றாங்க. அல்ல ஒரு பிரார்த்தனை கூட இருக்கு. அதாவது, நாங்கள் அறிவில்லாதவர்களைப் போல் நடந்து கொள்வதை விட்டும் அல்லாஹ் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். என்னன்னா, அறிவுனா என்ன? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது பை. சரி, ஓகே. ரப்பி ஜித்னி இல்மா, அது கூட அதுவும் இருக்கு. அது 20:114. அதெல்லாமே 22:32 சொல்றாங்க. அதாவது, சுபஹானகலா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா இன்னக்க அந்தல் அலிமுல் ஹக்கீம். அல்லாதான் துதிப்பிற்குரியவர், நீர் எங்களுக்கு கற்பித்து தந்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, நீரே எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவராக இருக்கின்றீர். இது ஒரு பிரார்த்தனையாவே செய்ய சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் டெய்லி கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம டெய்லி கத்துக்கிறோம். நேற்று பாருங்க, ஒரு சிறப்பான ஒட்டகத்தை பத்தி எவ்வளவு அழகா அல்லாஹ் நம்ம கத்துக் கொடுத்தாங்க. இது மாதிரி தினசரி நம்ம கற்றுக்கொள்றதுக்கு என்ன வேணும்? அதாவது அந்த நாலேஜ்ங்கிறது அது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய பரிசு. எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய பரிசு யாருக்கு கிடைக்கும்னா, யாரு வேண்டி விரும்பி ஆர்வத்தோட அத கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அல்லான்னு நம்புறாங்களோ, அவர் தான் கற்றுத்தராரு. அவர் யாரு மூலியமாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அப்படிங்கறத திறந்த மனசோட இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் போதுமானவரா இருக்கிறார் கற்றுக் கொடுப்பதற்கு. அதுதான் இந்த பிரார்த்தனையா அதான் சொல்லுது. நீர் தான் துதிப்பிருக்கிற, நீர் கற்பித்து தந்தவற்றை தவிர. அல்லாஹ் எப்படி கற்பித்து கொடுப்பாங்க? யார் மூலியமாவது. அது சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், ஒரு விலங்கினமா இருக்கலாம், இல்லாட்ட ஒரு சந்தர்ப்பமா இருக்கலாம். அதாவது ரொம்ப தேவையா இருக்கும்போதுதான், ரொம்ப தேவையுடையவங்களா இருக்கும்போது நிறைய கத்துக்கிறோம். நம்ம எப்படி டெக்னிக்கை யூஸ் பண்றது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப அதாவது என்னுடைய அடியார்களுக்கு நான் கரெக்டா மெஷர் பண்ணி கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? அவன் வரம்பு மீறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அளவுக்கு அதிகமா கொடுத்தா அவன் வரம்பு மீறிடுவாங்கிறதுனாலதான் நான் கொடுக்கலன்னு சொல்றேன். அதனால நாலேஜை பத்தி நம்ம பார்க்கும்போது, நாலேஜ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. அது அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது நாலேஜ், இதுக்கு நிறைய வசனங்கள். இப்ப நான் 2 வசனம், 2:31, 32, 20:14 அந்த 2 வசனத்தையும் படிச்சுட்டு நான் உள்ள போறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு வசனத்தை நான் படிச்சேன். இப்போ 2:32 நான் படிச்சேன். அறிவில்லாதவர்களை போல் நடந்து கொள்வதை விட்டும் அல்லாஹ் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2:31, 32 பாருங்க. அவர் ஆதமுக்கு அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார். பின்னர் நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறியவராக அவற்றை வானவர்களிடம் முன்வைத்தார். அல்லாஹ் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிறார் ஆதம்ல இருந்தே. அதுக்கப்புறம் அவர்கள் கூறினர், வானவர்கள் சொல்றாங்க, நீர் துதிப்பிற்குரியவர், நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தவற்றை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை, நீரே சர்வமும் அறிந்தவர், ஞானம் இருந்தவர். அதனால அல்லாஹ் தான் கத்துக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல நம்ம நம்பணும். எனக்கு எல்லாமே தெரியும். அதாவது ஒரு கற்றுக்கொள்வதற்கு வரம்பே இல்லை, வயது வரம்பே கிடையாது, இறுதி வரைக்கும். அதாவது இதுக்கு பிறகு படிச்சு என்ன செய்ய போற நீ? புரியுதா? இதுக்கு பிறகு நீ அந்த மொழியை கத்துக்கிட்டு என்ன செய்ய போற? அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஞானம், அறிவுங்கிறது கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் நாம பெறக்கூடிய ஒரே விஷயம் அறிவுதான். அதனால அதை இந்த 2:32 சொல்லுது. அதோடு இல்லாம அதை அதிகப்படுத்தி தர சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க 20வது அத்தியாயத்தின் 114வது வசனத்துல. அதனால அறிவுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் அறிந்திருப்பவர்களும் அறியாதிருப்பவர்களும் சமமாவார்களா அப்படின்னு ஒரு வசனம் 39ல கேட்கறாங்க. அப்படின்னா எதை அறிந்திருப்பவர்கள், எதை அறியாதிருப்பவர்கள்? 20:114 அல்லாஹ் மிகவும் உயர்வானவர், உண்மையான ஒரே அரசர், அதனை உமக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்னர் குரானை கூறுவதற்கு அவசரப்படாதீர், மேலும் கூறும் என் இரட்சகரே எனது அறிவை அதிகரிப்பீராக. அதாவது இந்த குரானை நம்ம அதாவது
தெரியலையா தெரியலன்னு சொல்லணும், தெரிஞ்சா தெரிஞ்சதை மட்டும் சொல்லணும், எவ்வளவு தெரியுமோ அதை மட்டும் சொல்லணும். நம்ம வந்து தினசரி படிக்கிறோம், நமக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிலாம் நம்ம நினைக்க முடியவே முடியாது. அதாவது அதையும் ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களை உள்ள அறிவுடைய வேற ஒருத்தர் இருப்பாரு, உங்களை விட திறமையானவர் வேற ஒருத்தர் இருப்பாரு. அதனால நம்ம அல்லாடதான் தொடர்ந்து அறிவை அதிகரிப்பீராக. ஏன்னா அப்பதான் வந்து அல்லாஹ் வெளிப்படுத்த நமக்கு வந்து அல்லாஹ் நிறைய விஷயம் குர்ஆன்ல இருந்து கத்துக் கொடுப்பாங்க இந்த பிரார்த்தனை பண்ணும்போது. அப்போ அல்லாஹ் தான் கத்துக் கொடுக்குறாங்க. அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும் அறிவை பெறுவதற்கு. தினசரி பிரார்த்தனை பண்ணணும். நம்ம இறுதி வரைக்கும் பெறக்கூடியது அறிவு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் அல்லாட்ட நம்ம வந்து கேட்டு பெற முடியும். அப்படிங்கிற அறிவை நம்ம முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், எனக்கு நம்ம கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளை தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடியவராக அல்லாஹ் ஆக்கணும். அப்புறம் அதை ஊக்குவிக்கிறாங்க அல்லாஹ். எப்படி அந்த கற்றுக்கொள்வதை, அதுக்கு ஒரு வசனம் நான் சொல்றேன். 3வது அத்தியாயத்தின் 190வது வசனத்துல இது வந்து சாராம்சம். இந்த வசனத்தை படிச்சுட்டு அதனுடைய சாராம்சம் தான். அதுக்கப்புறம் நம்ம அறிவு இருந்தா எப்படி இருப்போம், அறிவு இல்லைன்னா எப்படி இருப்போங்கிறதே எல்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. 3வது அத்தியாயத்தின் பாருங்க, அதுக்கு உபதலைப்பே அறிவுத்திறன் உடையவர்கள். அதாவது வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு மற்றும் பகலின் மாறுபாட்டிலும் அறிவு திறன் உடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும், அப்போ வானத்துல பூமியில் உள்ள நேத்து அப்படித்தான், அதுல உள்ள ஒரு படைப்பை தான் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரே ஒரு படைப்பு, ஒட்டகத்தை பத்தி மட்டும், எறும்பு பத்தி சொல்றாங்க, தேனி பத்தி சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்கமே, அதுவே வந்து தேனீக்களை பார்த்துதான், இல்ல எறும்பு புத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஐடியாவே வந்திருக்கு அவங்களுக்கு. எறும்பு புற்று, மண்ணுக்கு அடியில எறும்பு புற்றதை வச்சு அதை பார்த்தா இப்போ உள்ள அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3:191 நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் மற்றும் தங்களுடைய விழாப்புறங்களில் இருக்கும் போதும் அவர்கள் அல்லாஹுவை நினைவில் கொள்கின்றனர். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் படைப்புகள் குறித்து அவர்கள் சிந்தனை செய்கின்றனர். இந்த சிந்திக்க சொல்லி தூண்டுது. அதைத்தான் நான் சொல்றேன். எங்கள் இரட்சகரே, இவை அனைத்தையும் நீர் வீணுக்காக படைக்கவில்லை. அப்ப ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாலேயும் ஒரு நோக்கம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த வசனத்தை வந்து நீங்க வந்து சிந்திக்க மாட்டீங்களா, கவனமா படிக்க மாட்டீங்களா, உங்க சிந்தனையில என்ன பூட்டு போட்டிருக்கா, இப்படிலாம் நிறைய விஷயத்துக்கு குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்றாங்க இல்லையா. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுதான். அதாவது நம்ம பார்க்க அந்த அறிவை பத்தி இன்னும் அடுத்தால சொல்ல பாருங்க. இவை அனைத்தையும் நீர் வீணுக்காக படைக்கவில்லை, நீர் துதிப்பிற்குரியவர், நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவீராக. இதுதான் வந்து ஹைலைட். இது அறிவை பெறுவது எதற்கு? நம்ம நரகத்துக்கு போகாம அல்ல, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் அறிவை பெறுவதற்கு. இப்ப அறிவை தொடர்ந்து பெற்றுக்கிட்டு, அது நினைவூட்டல். அறிவுங்க நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இந்த வசனம்லாம் நம்ம படிக்கிறது தான், டெய்லி படிச்சுட்டே இருக்கோம், டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். திருப்பி திருப்பி இது வந்து நினைவூட்டல். நினைவூட்டல் இருக்கும்போது என்ன ஆகும்? நாம திருப்பி திருப்பி அல்லாவால் நினைவூட்டப்படுகிறோம். மனுஷன் வந்து எப்படின்னா மறதி உடையவனா இருக்கிறான், பலகீனம் உடையவனா இருக்கிறான், ரொம்ப அசால்ட்டா ஆயிருது, ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறான். அதான் அவர் சொல்றாரு. அப்ப அடிக்கடி நடுவில் சொல்லும் போது, அந்த நாளை குறித்து எந்த ஒரு ஆத்மாவும் பெரிதொரு ஆத்மாவிற்கு உதவ முடியாத அந்த நாளை குறித்து நீங்கள் அஞ்சுங்கள், அது மிக பயங்கரமான நாள் அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம வந்து நம்மளுடைய மனநிலையை அறிந்தவராக அல்லாஹ் இருக்கிறார். அதனாலதான் அங்கங்க நம்மளை வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாரு. நம்ம வந்து எனக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, நான் சரியா தான் இருக்கிறேன். சைத்தான் வந்து அவன் கண்களுக்கு அழகாக காட்டுவான், அவன் இருக்கிற பாதை கரெக்டு தான் போல அப்படின்னு சொல்ல நம்பவும் வைப்பானா. அதனால நம்ம வந்து குர்ஆனின் நாலேஜ நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு அதுக்கு என்ன வேணும்னா சிந்தனை திறன் வேணும். முதல்ல நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை வேணும்? கற்றுத்தர்றவர் அல்லாதான், அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும் அறிவை வளர்ப்பதற்காக. அப்படி வளர்த்த அறிவை வந்து நாம சிந்திக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அதான் சொல்ற, நீங்கள் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்புகளை குறித்து அவர்கள் சிந்தனை செய்கின்றனர். மேலும் அவங்க அதை சிந்தனை செய்வதோடு மட்டுமில்ல, எங்கள் இறைவா இவை அனைத்தையும் நீர் வீணுக்காக படைக்கல. அப்ப என்ன ஒவ்வொன்றுலயும் என்ன பலன் இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஃபுட் செயின், ஒரு உணவு சங்கிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
ஒவ்வொரு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் வனத்துல காட்டுல இருக்கக்கூடிய புலிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் யானைக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் சிட்டுக்குருவிக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி தெரியும்? நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். நம்ம வெளியே போடுற குப்பைக்கும் நம்ம இப்ப அனுபவிக்கக்கூடிய சீதோஷ நிலை மாற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்படி நிறைய அது ரொம்ப டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது, படிக்கும் போது, இல்லாட்ட யாராவது அதை படிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தி பேசும்போது, ஆமா எப்படி படைச்சிருக்காங்க அல்ல. அதான் சொல்றாங்க, வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு மற்றும் பகலின் மாறுபாட்டிலும் அறிவுத்திறன் உடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாசிக்கிறோமோ தேடி இப்பெல்லாம் இந்த இதை பெறுவதற்கு ரொம்ப சிரமப்படுவதில்லை. நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு என்ன கேட்டாலும் தேடிக்கொண்டு தருவதற்கு எல்லாம் ஒரு விலங்க படைச்சிருக்காங்க. அதான் நம்ம 27:82 அது ஒரு அறிவு தான். அதனால முதல்ல நம்பிக்கை வேணும், அல்லாதான் கற்றுத்தருகிறார்கள் என்று. அதுக்கப்புறம் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும். மூணாவது சிந்திக்கணும். அதைத்தான் சிந்திக்கத்தான் அதை என்கரேஜ், அதாவது ஊக்கம், அறிவை பெறுவதற்கு குரான் ஊக்கப்படுத்துகிறது. அதுக்கு நம்ம 2 வசனம் படிச்சோம். இன்னொரு வசனம் 47:19 பார்க்கலாம். 47வது அத்தியாயம் முஹம்மது அத்தியாயம். அதுல 19வது வசனம் நான் படிக்கிறேன். குரான்ல இருந்தா நீங்களும் எடுத்து சேர்த்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். கடைசியில வேற ஏதாவது நமக்கு சந்தேகம் இருந்தா கூட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். பாருங்க, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது முதல்ல அறிவுனா என்னன்னா, நம்ம அறிந்து கொள்வதெல்லாம் அறிவு. அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடன் வேறு தெய்வம் இல்லை. அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. முதல்ல நம்பணும். என்ன நம்பணும்? அல்லாஹ் தான் கற்றுத்தராங்க. அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அப்புறம் சிந்திக்கணும். அவர் சிந்திச்சதன் விளைவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடன் வேறு தெய்வம் இல்லை. இதுதான் அறிவை பெறுவதனுடைய மிகப்பெரிய அறிவு. இதுதான், there is no other god beside. மேலும் உம்முடைய பாவங்களுக்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்பீராக. உங்களுடைய தீர்மானங்களையும் உங்களுடைய இறுதி விதியும் அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். இது நாம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. நம்ம ஒரு ஆதி பாவம் செஞ்சதுனாலதான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, இது நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ், அது தவிர வேறு யாரும் இல்லை, வெறும் உங்களுடைய பாவத்துக்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்பீராக. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாங்க இது. நம்ம அறிந்துகிட்டோம் அப்படின்னா, அதாவது அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறதுல எப்பவுமே உறுதியா நம்ம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். நான் நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்க அல்லாஹ் நினைச்ச மாதிரி நடக்கும்போது நமக்கு கோபம் வருது. அதை நம்ம நம்பாதனால, அதுல உறுதி இல்லாதனால நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிறோம், இது இப்படிதான் நடக்கணும், இவங்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும், எல்லாருமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறோம்ல. அப்படி நடக்காத போது நமக்கு என்ன வருது? கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருது. அதனாலதான் அது அல்லாஹ் நாடினபடிதான் நடக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதனாலதான் நேத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பயான்ல கூட அவங்க நேரடி குரான் வகுப்புல சொன்னாங்க, புலம்ப மாட்டாங்க அவங்க. அத ரசாத் சொல்றாரு, யார் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிற அறிவு அவங்களுக்கு வந்துச்சோ, அது அறிவு கிடைச்சிருச்சோ, அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் காரணம், காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், காட் இஸ் டூயிங் எவ்ரி திங்ன்ற ஒருத்தர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் குறை சொல்லவும் மாட்டாரு, புலம்பிக்கிட்டும் தெரிய மாட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாஹ்வை நம்புறதுல. நம்ம அப்படி இருக்கிறோமா, அதை மாத்திக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னும் அறிவை பெறவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம புலம்புறோம், நம்ம அல்லாஹ்ட்ட தான் நமக்கு வேண்டியதை பிரார்த்தனை, அதாவது பொறுமையும் மன்னிப்பையும் பொறுமையும் கைக்கொள்வது குணநலன்களில் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி குரான் சொல்லித் தருது. 42வது அத்தியாயத்தில் 42ல 42வது இருக்கும், இல்ல 38 இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையும் மன்னிப்பையும். அப்போ நம்ம எது சிச்சுவேஷன் என்ன வேணா நடக்கட்டும், நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேனா இல்லையா, ஒத்துக்கிறேனா இல்லையா, இல்ல புலம்புறேனா, இல்ல குறை சொல்றேனா, இது இப்படி செஞ்சிருக்கலாம், நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது, நீங்க அப்படி நடந்திருக்கலாம், அதெல்லாம் சாத்தியமே இல்லை.
வேணா அதுல இருந்து நம்ம அப்படி நான் நடக்காம அதுல இருந்து பாடம் எடுத்துக்கலாமே தவிர, அந்த அப்படி நடந்ததுனாலதான் இந்த விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம அல்லாஹ்வை குறை சொல்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சப்மிட்டரா அப்ஜெக்டரா, நம்ம வந்து ஒத்துக்கிறோமா எதிர்க்கிறோமா? சப்மிஷன்னா நடக்கிற விஷயத்த அப்படியே ஏத்துக்கிறது. அப்ஜெக்ஷன் பண்றது வந்து நடக்கிற விஷயத்த நான் நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து ஒரு அளவுகோல். அதாவது அறிவை பெறுவதற்கு நம்மை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம். 47:19 நம்ம பார்த்தோம். 33ல 190 191 பார்த்தோம். அடுத்தது வந்து மூன்றாவது ஒரு விஷயம், ஒரு தனி அளவுகோல் இருக்கு. 39ல 9. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம், இருந்தாலும் நான் அதை படிக்கிறேன் உங்களுக்கு. 39வது அத்தியாயத்துல 9வது வசனம். மேலும் அதாவது 8, 9, ஒரு நிமிஷம், 39ல 9, சாரி நான் 40ல 9 எடுத்துட்டேன். பாருங்க, தங்களுடைய இறைவனின் கருணையை தேடியவாறு மறு உலகை குறித்து விழிப்புடன் இருந்த வண்ணம் சிரம்பணிந்தும் விழித்திருந்தும் இரவில் தியானம் செய்பவர்களில் ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? கேள்வியா கேட்கிறாங்க. கூறுவீராக, அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்களுக்கு சமமாவார்களா? அறிவுத்திறனை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார். அப்போ அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேணுமா? மறு உலகத்தை குறிச்சு நம்ம பயப்படுறோமா? உண்மையிலேயே அல்லாட்ட அடி பணியணுமா? சிரம்பணிந்து விழித்திருந்து, இரவுல விழித்திருந்து, இப்ப கூட நம்ம இரவுல தான் இருக்கோம், அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பாருங்க, உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இந்த நேரத்துல குரானை படிக்கிறோம் பாருங்க. தினசரி நம்ம 8:15 இருந்து 10 மணி வரைக்கும் குரான் வாசிக்கிறாங்க. பல பேர் வந்து வாசிக்கிறாங்க. கேள்வி பதில் நடக்குது, அதுக்கப்புறம் திக்ரு நடக்குது, அதுக்கப்புறம் குரான் வகுப்பு நடக்குது, பிரார்த்தனை நடக்குது. இதெல்லாம் என்னது? மறுமையை நம்பி மறுமையை குறித்து விழிப்புணர்வோட இருந்து நாம இரவு நேரத்துல தியானம் செய்பவர்கள், அல்லாவை நினைக்கக்கூடியவர்கள் ஒருவராக இருப்பது மேலானதல்லவா? இப்ப இதுல எவ்வளவு விஷயம் எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. தினசரி நம்ம பங்கு பெறும் போது எவ்வளவு மன திருப்தி கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்கள் சமமானவர்களா? அந்த நேரத்துல எல்லாம் ஆன் பண்ணிட்டு வராம எதுக்கு? நம்ம அதை பத்தி உணர்ந்து அறிந்து வச்சிருக்கோம். அது இதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது. சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும், அல்லாவுடைய நினைவுல இருக்கலாம். நம்ம எவ்வளவு குவாலிட்டியான டைம் இதுல நம்ம கொடுக்குறோமோ, இது ஒரு வாய்ப்பு இல்லையா? இது ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி வாய்ப்பு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான் நமக்கு தெரியாது. நீ மாஷால நான் அப்படித்தான். எனக்கு வந்து குரான் வாசிக்கிறதுக்கோ பிரார்த்தனை பண்றதுக்கோ இல்லாட்ட வந்து எது பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா டக்குன்னு முந்திக்கிட்டு வர்றதுக்கு காரணம், திருப்பி அது கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இருப்போமான்னு தெரியாது நமக்கு. அதனால ஏன்னா அது வந்து நம்ம தனியா பண்றதுக்கும் சேர்ந்து பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சேர்ந்து பண்ற தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம ஒன்று கூடி பண்ணும்போது நமக்கு நாமே ஒரு கட்டாயம். அல்லாஹ் சொல்றாங்களா, யார் இரவிலையும் பகலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு 18:28. அந்த அடிப்படையில நம்ம 39:9 அதுதான் ஏத்தால, அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்களுக்கு சமமாவார்களா? அறிவு திறனை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால இது ஒரு அளவுகோல். நம்ம அறிவை பெறும். நாலேஜ் இஸ் a criterion ஃபார் மற்றவங்களை பிரிச்சு காட்டுறதுக்கு. இதை நம்ம பண்றோமா, நிச்சயமா நம்ம கூட அல்லாஹ் இருப்பார், நாம அல்லாஹ் கூட இருப்போம். அதான் அந்த அளவுகோல். அடுத்து 2வது அத்தியாயத்துல 269லயும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 2வது அத்தியாயம் 269. 6 சப்ஜெக்டா பிரிச்சு வச்சிருக்கேன்னா இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு முடியுமோ கவர் பண்ணிடுவோம். அறிவை பத்தி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. 2ல 269 என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஞானம் வந்து ஒரு மாபெரும் பொக்கிஷம்னு சொல்றாங்க. தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீதும் அவர் ஞானத்தை அருள்கின்றார். மேலும் ஞானத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் அருள்கொடை அடைந்து விட்டார்கள். அறிவுத்திறன் உடையவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். அப்ப அறிவு, கவனம், ஞானம், ஞானத்தை அடைகிறது, இதுக்கு மூணுக்கும் ஒரு தொடர்பு. கதை என்ன? அது ஒரு அளவுகோல். எனக்கு குரான் தானப்பா மாறுங்க, எனக்கு தெரியும்பா.
புரியுதா? நான் படிச்சுக்கிறேன், எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இதை தானே சொல்லியிருப்பீங்க, அதே குரானை தானே திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்பீங்க, அதே திக்ரு தானே திருப்பி திருப்பி பண்ணுவீங்க, அதே தானே பேசுவீங்க அப்படின்னு பாப்போமா? இல்ல இல்ல, அல்லாவை பற்றிய நினைவு அங்க இருக்கு. அல்லாஹ் எப்ப கற்று தருவார்னு நமக்கு தெரியாது, எந்த விஷயம் எப்ப நம்ம மைண்ட்ல மாற்றம் ஏற்படும்னு தெரியாது. தொடர்ந்து பங்கு பெறுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அதிகாலையில குரான் வாசிக்கும் போது சும்மா சொல்லல, அல்ல அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்துல குரானை வாசிங்கன்னு சொல்றது. அதை கவனமா கேட்கும் போதுதான் தெரியுது, நம்ம செய்த தவறுகள், நாம மறந்து போனது, நம்ம விட்டு போனது, நம்மளை திருத்த வேண்டிய விஷயங்களை அல்ல கப்புன்னு நம்ம மைண்ட்ல அதாவது ஒரு ஸ்பார்க் ஆகுது. அது நமக்கே சொல்ற மாதிரி இருக்கு, அல்ல நம்ம கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது அதிகாலையில குரான், அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங். அது அதான் சொல்றாரு, யார் தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீது அவர் ஞானத்தை அருள்கின்றாரோ, மேலும் ஞானத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் அருள்கொடையை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருள்கொடையை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அச்சப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த, அதாவது நீங்க வெளியில இருந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, இவருக்கெல்லாம் பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை அப்படின்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, வித் பெயின் தெர் இஸ் கெயின். ஆனா அந்த பெயின் வந்து எதுக்குன்னா நம்ம கெயின் அடையிறதுக்கு. உதாரணத்துக்கு அல்லாஹ் ஏன் நோயை கொண்டும், பசியை கொண்டும், பொருளாதார இழப்பை கொண்டும் உங்களை ஏன் சோதிக்கிறேன்றா, என்ன நினைக்கிறதுக்குன்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த மனுஷன் நினைக்க மாட்டானா? நம்ம நினைக்கிறோமா? இல்ல, எங்களுக்கு முன் சென்று போனவர் உண்மை நிந்தனை செய்தது போல் நாங்களும் உண்மை நிந்தனை செய்து விடாமல் எங்களை நீர் பாதுகாப்பீராக அப்படின்னு பிரார்த்தனை பண்ண சொல்றாரு இல்லையா? அது மாதிரி நிந்தனை பண்றோமா? என்ன அல்லாஹ் வந்து கேவலப்படுத்திட்டாரு, என்னை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டாரு அப்படின்னு? எல்லாம் படுத்தல, நல்லதெல்லாம் அல்லாவின் புறத்துல இருந்து வருது, கெட்டத நாம தான் தேடிக்கிறோம். இதுக்கு பேர் தான் அது ஞானம். இது வந்து எல்லாம் நாலேஜ் எப்பவுமே ஞாபகத்துல இருந்து செயல்படுத்தணும்னா அது வந்து நிச்சயமா நம்ம ஞானத்தை அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது அது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுதான் இந்த வசனம் சொல்லுது, தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீதும் அவர் ஞானத்தை அருள்கின்றார், மேலும் ஞானத்தை அடைகின்ற எவரும் ஒருபோதும் அருள்கொடைகளை அடைந்து விட்டார், ஒரு மாபெரும் அருள்கொடையை அடைந்து விட்டார்கள். அறிவு திறன் உடையவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். அதனால 2 வசனம் தனித்துவம், ஒரு அளவுகோல் இது நம்ம பிரிக்கிறதுக்கு. அப்புறம் அறிவை தேடுவதில் வந்து நமக்கு பணிவு வேணும். பணிவு இல்லாட்ட வராது. எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சோன்னு வைங்க, நம்ம எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். நமக்கு எதுவுமே தெரியாதவங்க தான் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கருத்து சொல்றது, எல்லாத்தையும் விளக்கி சொல்றதுக்கு முற்படுவது பாருங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர். அதாவது 17வது அத்தியாயம் பனி இஸ்ராயேல் 85. வெளிப்பாடுகளை பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர், வெளிப்பாடானது என் இரட்சகரிடமிருந்து வருகின்றது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவு சொற்பமே ஆகும். யாருக்கு? எல்லாருக்குமே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இது ஞாபகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், மாஷா அல்லாஹ், நம்ம வந்து நம்மளுடைய அணுகுமுறை, நாம் பேசக்கூடிய பேச்சு, அங்க வந்து விவாதமே இருக்காது. அதாவது காரசாரமான பேச்சே இருக்காது, சைலண்ட் ஆயிரும். நம்ம நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். அதனால நாம வந்து பணிவு வேணும் நமக்கு. ஏன்னா கற்றுத்தருவோர் அதாவது ஒரு இடம் என்ன ஒரு தலை போற பிரச்சனை இருக்கட்டுமே, நம்ம கோவப்படுறதுக்கான ஒரு நிகழ்வே இந்த பூமியில இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நிகழ்வே இல்லை, நீங்க கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி படுறீங்கன்னா சைத்தான் வசப்பட்டு தான் நம்ம படுறோம். சைத்தான் நம்மளை ஆட்கொள்ள போய் தான் கோபம் வருது நமக்கு. நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னாலும் சரி, அதுக்கு வந்து ஈடு இணையே இருக்காது. நான் சொல்றது வந்து அதுக்கு அவ்வளவு வெயிட் கொடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்க கோவப்படாம இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நம்மளும் அப்பப்போ போறோம். ஆனா அஸ்தோஃபிருல்லா இப்ப வந்து அல்லாட்ட வந்து பாவ மன்னிப்பு தேடி மீண்டு கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். அல்லாட்ட முதல்ல சிந்தனை திறன் வந்துச்சா முதல்ல பாவ மன்னிப்பு தேடுதான் சொல்றாரு. அவங்க சிந்திப்பாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க. லா இலாஹ இல்ல 47:19 முதல்ல படிச்ச வசனத்துல அதை நான் படிச்சேன். அதனால 17:85 என்ன சொல்லுது? அல்லாஹ் தான் அறிவின் மூலாதாரம், மனிதர்கள் இல்லை. அடுத்து 6:59 பாருங்க, 6வது அத்தியாயத்தின் 59வது வசனம்.
இன்னொரு 4 நிமிஷத்துல நான் எவ்வளவு முடியுமோ முடிச்சுட்டு இருப்பேன். 6வது அத்தியாயத்தின் பாருங்க, எல்லாம் வல்லவரான அல்லாஹ் தான் உபதலைப்பு. அனைத்து ரகசியங்களுக்குமான சாவிகள் அவர் வசமே உள்ளது. அவரை தவிர எவரும் அல்லாஹ் அறிய மாட்டார். நிலத்தின் மீதும் கடலுக்குள்ளும் உள்ள ஒவ்வொன்றையும் அவர் அறிவார். அவரை தவிர அல்லாஹ்வை தவிர அவர் யாரும் அறிய மாட்டார்கள். அது நிலத்தின் மீதும் கடலுக்குள்ளும் உள்ள ஒவ்வொன்றையும் அவர் அறிவார். ஒரு இலையும் அவர் அறியாமல் உதிர்வதில்லை. அன்றி மண்ணின் ஆழங்களில் ஒரு வித்தும் இல்லை. அன்றி ஈரமான அல்லது உலர்ந்த எந்த ஒன்றும் ஆழ்ந்ததோர் ஏட்டில் பதியப்படாமல் இல்லை. எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய விஷயம் இது உள்ள இருக்கு. இதுக்கு பின்னாடியே நம்ம போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு தெரியாம இது நம்மள அல்லாஹ்வுடைய தன்மையை திருப்பி 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 அல்லாஹ் விவரிக்கிறாங்க. அல்லாஹ் எப்பேற்பட்ட தன்மை உடையவர். அவருக்கு நிகராக மனிதர்களை வைக்க முடியுமா? வைக்கலாமா? வைக்க முடியுமா? அதுக்கு பேர் தான் அறிவு. அப்போ நான் அல்லாஹ் மட்டும் நம்புறேன், ஆனா நான் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 விஷயம் அதனுடைய ஹெட்லைனை சொல்றேன் நான். அதாவது நம்முடைய பொறுப்புக்கும் அறிவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. 17:36 எந்த செய்தியாக இருந்தாலும் உங்களுக்காக நீங்களே பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நம்ம ஈஸியா காசிப்ப நம்பிடுறோம். மற்றவங்க பத்தி குறை சொல்றதையோ குற்றம் சொல்வதையோ பொய்ய நம்பிடுறோம். அவங்க அனுமானத்தை நம்பிடுறோம், கற்பனையை நம்பிடுறோம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மூளையையும் வழங்கியுள்ளேன். மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள். இந்த தளத்துல யாரு பேசினாலும் சரி, எல்லாம் அவங்க கருத்து. அது அல்லாஹ்வுடைய கருத்து. அல்லாஹ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதுதான் முடிவு. நம்ம எடுக்க தெரியும். நம்ம ஒவ்வொருத்தரும் சுதந்திரமா முடிவு எடுக்க தெரியும். இது சரியா அது சரியான்னு யார்ட்டையாவது கேட்டோன்னு வைங்களேன், நம்ம இன்னும் அல்லாஹ்வை சார்ந்து இல்லை, அல்லாஹ் போதுமானவராக இல்லை நமக்கு. அப்படிதான் அர்த்தம். கேட்கறதுல தப்பு இல்லை, பட் இவர் இப்படி சொல்லிட்டாரு, அது கரெக்டா தான் இருக்கும் நம்புறதுதான் தப்பு. இவர் இப்படி பேசினாரு, இது சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறதுதான் தப்பு. நீங்க டிசைட் பண்ணுங்க. அல்லாஹ்ட்ட கேளு. நம்ம சொல்லல, நீர் கற்றுத்தந்தவரை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் தான் நமக்கு கற்றுத்தரணும். மனிதர்கள் கற்றுத்தர முடியாது. அவங்க அனுபவத்தையோ அவங்க படிச்சதையோ சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே என்ன கற்றுத்தருவதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அறிவுடையவங்க யார் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்றாரு அல்லாஹ். அறிவுடையவங்க யாரு இந்த அதாவது என்ன சொல்றதுன்னா, ஈஸியா சொல்றதுன்னா, ஆபத்தையும் அதாவது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வளர்த்துக் கொள்வதன் மூலம் ஒருவன் தனது வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்ள உதவும் மிக முக்கியமான மூலதனம். அறிவுங்கிறது அழியாத செல்வம். அது ஒருவனை எல்லா வளங்களையும் பெறச் செய்யும். அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய ஞானம், அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வினுடைய வெளிப்பாடுகளை பற்றிய அறிவு நமக்கு எல்லா செல்வங்களையும் பெற்றுத்தரும். அப்போ இந்த அறிவுக்கும் பொறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. 4வது அத்தியாயத்தின் 170வது வசனம் அதை சொல்லுது. இறுதியா குர்ஆன் தான் அறிவின் இறுதி ஆதாரம். 6ல 114, 16ல 89. இந்த 2 வசனத்தையும் படிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன். 6ல 114 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த புத்தகம் முற்றிலுமாக விவரிக்கப்பட்டதாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பெறுகின்ற போது அல்லாஹ்வை விடுத்து மற்றவற்றை சட்ட மூலாதாரமாக நான் தேட வேண்டுமா? வேதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இது உங்களுடைய இரட்சகரிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். உண்மையாக எந்த சந்தேகத்திற்கும் நீ இடமளிக்க வேண்டாம். இதை படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டெய்லி டே டு டே லைஃப்க்கு நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம இந்த குர்ஆனை அணுகிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் அறிவை பெற்றுக் கொள்வதனுடைய முக்கியமான மூலாதாரம். அடுத்து 16ல 89 அதையும் சொல்லிட்டு இறுதியா கருத்து சொல்லிட்டு முடிச்சிடலாம். யாருக்காவது ஏதாவது சொல்லணும்? 16ல 89 என்ன சொல்லுதுன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹ்.
ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு சாட்சியை அவர்களிருந்தே நாம் எழுப்பும் அந்த நாள் வரும். மேலும் இந்த மக்களுக்கு சாட்சியாக உம்மை கொண்டு வருவோம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கங்களையும் வழங்கவும், மேலும் வழிகாட்டலாகவும் கருணையாகவும் சரணடைந்தோருக்கு நற்செய்தியாகவும் இந்த புத்தகம் நமக்கு நாம் வெளிப்படுத்தியுள்ளோம். அதான் நான் இப்ப சொன்னேன். அல்டிமேட் ரெஃபரன்ஸ் குரான் தான். என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், குரான்ல இருந்து யாராவது சொல்றாங்களா, அது உங்களுக்கு அதாவது சரியா தெரியுதா, நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. உண்மையிலே எல்லாம் உங்களுக்கு தர போதுமான. கண்மூடித்தனமா விழுவதற்கோ கண்மூடித்தனமா நம்புறதுக்கோ யாரு சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கோ குரான் இடம் தரவே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நேரம் ஆயிடுச்சு. நான் இதோட அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா எங்கள் ரட்சகரே எங்களுடைய அறிவை அதிகரிப்பீராக எங்களுக்கு அப்படி பிரார்த்தனை பண்ணி நான் நிறைவு செய்கிறேன்.